ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். நான் தான் உங்கள் ரெமின். லாஸ்ட் வீடியோக்கு ஒரு முந்தின வீடியோக்கு ஒரு கமெண்ட் வந்துச்சுதுங்க. ஃபைனலி த கன்சிஸ்டன்சி ஸ்டார்டட்னு. எத்தனை நாளைக்குன்னு தெரில, ஒரு பேர் என்னன்னு சொல்ல தெரில. அது இருந்தால் கமெண்ட் அப்படி போட்டுறேன். என்கிட்ட நிறைய பேர் கேட்ட மாதிரி அந்த வண்டியோட ஓனர்ஷிப் வீடியோ தான் போட போகிறேன். ஏன்னா ஒரு கண்டினியூஸாக ஃப்ரீக்வன்ஸாக ஒரு 5-6 வீடியோ கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு 5-6 பேர். ஸோ இந்த மைலேஜ் அதை பற்றி சொன்னிங்கன்னா வாங்குறது கொஞ்சம் யூஸ் ஆகும் சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 30K ஓனர்ஷிப் வீடியோ போடுறேன்னு சொல்லி ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன். ஆனால் வண்டி இப்போ எவ்வளோ ஓடி இருக்குது, 35,200 கிலோமீட்டர்ஸ் ஓடிடுச்சு. ஆமாம், வண்டி எடுத்து கரெக்டாக 2 வருஷம் 4 மாதம் ஆகுது. பரவாயில்ல, அவன் நல்லா தான் ஓட்டியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ நான் வண்டி எடுக்கிறப்போ எவ்வளோ வந்துச்சு பார்த்தீங்கன்னா, சரிங்க, அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக இருந்தால் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சேரடிக்குமே நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிட்டு அதை அப்படியே ஆல்ரெடி போட்டு போயிருங்க. அப்போ நான் அடுத்தடுத்து போகிற வீடியோ சும்மா டக்குன்னு வந்து சேரும் உங்களுக்கு. ஓகே, என்ன எங்கே போனாலும் தண்ணி மேலேருந்து ஒழுகிட்டே இருக்குது. இந்த பாலத்துலேருந்து ஒழுகுது, மேலே இந்த மெட்ரோலேருந்து ஒழுகுது. இப்போ நம்ம இந்த வீடியோ டாப்பிக்கில் போகலாம். ஸோ இது ஏன்னா நீ வந்து ஒரு மோட்டோ விலாகாக பண்ணுற, இந்த தனியாக பண்ணக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா, சரி ரன்னிங்கில் பேசினா உங்களுக்கு நிறைய அப்படியே மூவிங்லேயே இருக்க மாதிரி இருக்கும். உங்களுக்கு போர் அடிக்காமல் இருக்கும். ஒரே இடத்துல இருந்து மைக்கை பிடிச்சி பேசிகிட்டு இருந்தால் அது வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால தான் இப்படி பேசிகிட்டு இருக்கேன். சொன்ன மாதிரி நான் என் வண்டி எடுக்கிறப்ப எவ்வளோ தான் எடுத்தேன். நான் வந்து எடுக்கிறப்ப 2,05,000 எடுத்தேன் என் வண்டியை. ஆனால் இப்போ டியூக் 200 ரேட் என்ன இருக்குன்னு உங்களுக்கே தெரியுங்க. கண்ணாப்பின்னு ஏற்றிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 230-240 கிட்ட போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நாட் ஷுவரு, தெரியல எனக்கு கன்ஃபார்மாக. நான் செக் பண்ணேன் எங்கள் ப்ரைஸ் எதையும். ஆனால் ரேட்டு கன்ஃபார்ம் ஒரு 30,000-40,000 ஏறிடுச்சு. அது தெரியும் நல்லா. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா எதுக்கு இந்த ப்ரைஸ் இன்க்ரீஸிங் சொல்லி கேட்டிங்கன்னா, எல்லாம் நம்ம நாட்டோட இதுதான். டேக்ஸ் ஏறிட்டு இருக்கு. அதனால் ஏற தான் செய்யும். ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ்ஸு இந்த யூனிக்கான அதை வாங்கினாலே 1 லட்சத்துக்கிட்ட வந்துடுது. ஸோ நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இப்போ நம்ம அது பெருசாக யாரும் கண்டுக்கிற மாதிரி தெரில அந்த காஸ்ட்டையும். ஏன்னா இப்போ நார்மல் அந்த வண்டியவே இந்த காசு வரப்போ இந்த வண்டிக்கும் கொஞ்சம் காசு கொடுத்தா வாங்குறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஓவர் ப்ரைஸ் தான். ஸோ அதில் நமக்கு எதுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா நான் வாங்குறப்ப 2,05,000 ஆச்சா. ஸோ 35,000 கிலோமீட்டர்ஸ் இப்போ நான் ஓட்டியிருக்கேன். அதோட ஓனர்ஷிப் வீடியோவாக இந்த வீடியோ நான் போடுறேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் ஒரு இந்த வண்டி வாங்குறதா இருந்தால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். BS6ஓட டியூக் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு இப்போ எது சொல்கிறேன்னா, BS4 இருக்குது பார்த்தீங்களா, BS4ஓட BS6 எனக்கு தெரிஞ்சு மைலேஜ் கம்மியாக தான் தருது. பார்த்தீங்கன்னா BS6 வந்து மைலேஜ் கம்மியாக தான் தர மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. நான் செக் பண்ணி பார்க்கல. ஆனால் எப்படி சொல்கிறது, இப்போ நான் எங்கள் வீட்டிலேருந்து டெய்லியும் காலேஜ் போய்ட்டு வரேன்ல, 200க்கு என் வண்டிக்கு போட்டு வந்தேன்னா போயிட்டு வந்துட்டு ஆல்மோஸ்ட் காலியாக சும்மா ஒரு 4-5 கிலோமீட்டர் ஓட்டலாம். 10 கிலோமீட்டர் ஓட்டலாம் வச்சுக்கோங்க. அதுவே சானோட RC 300 பார்த்தீங்களா, அந்த வண்டியில் RC நம்ம டியூக்கோட டேங்க் கெப்பாசிட்டி கம்மி தான். மோஸ்ட்லி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரைவில் போட்டோன்னு வச்சுக்கோங்க. 200க்கு போட்டு காலேஜ் போய்ட்டு வரோன்னா எந்தோட அவன்லாம் கொஞ்சம் பெட்ரோல் அதிகமாக இருக்கும், கிலோமீட்டர் கொஞ்சம் அதிகமாக ஓடும். ஆனால் அதை செக் பண்ணி போகிறேன் நான் வந்து BS4 விசஸ் BS6 மைலேஜ்னு. அப்புறம் தெரிஞ்சும்ல எது அதிகமாக மைலேஜ் தருது. அந்த மைலேஜ்ன்றதை பொறுத்த வரைக்கும் நம்ம ஓட்டுற ஸ்பீடு தாங்க அது. நம்ம வண்டியை தர்றது எப்படி சொல்கிறது, வண்டி தானானா 30-40 தந்துடாது. நம்ம ஓட்டுறதை பொறுத்து தான் இந்த மைலேஜ் என்பது தரும். அது பொதுவாக எங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் எப்படி ஓட்டுவோம் பார்த்தீங்கன்னா, என்னென்னு சொல்கிறது, டெய்லியும் காலேஜ் போய்ட்டுறப்போ 70-80 மோஸ்ட்லி 70 தான், 65, 70, 75 அந்த ரேஞ்சில் தான் ஓட்டுவேன். எனக்கு இங்கே காமிக்கிறது இந்த நம்ம ஆவரேஜ் FC காமிக்குங்களா, டெய்லியும் ஒரு ட்ரிப் ரீசெட் பண்ணிடுவேன். காலையில் இப்போ நான் கிளம்புறேன்னா டெய்லியும் கரெக்டாக 60 கிலோமீட்டர் 65 கிலோமீட்டர் தான் ஓடும், போயிட்டு அப் அண்ட் டவுனு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இதில் எவ்வளோ நம்ம காமிக்கும், நான் 70-75லே போனால் எப்படியும் ஒரு 45 கிலோமீட்டர் per லிட்டர் காமிச்சிடும். அது ஃப்ளைட்டு போதா மேலே, ஆமாங்க ஃப்ளைட்டு காமிக்க முடியுதா, போயிடுச்சு. இது கார்கோ ஃப்ளைட்டு. ஸோ 45 காமிக்குதுன்னா, ஸோ அது எக்ஸாக்டாக தராதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்படி பார்த்தாலுமே 45 காமிக்குதுன்னா ஒரு 43, 42, 40னே வச்சுக்கோங்க. 5 கூட குறையுதுன்னு வச்சுக்கோங்க, 40 வருது. அப்புறமேட்டு தான் மதுரை போகிறப்ப செக் பண்ணி பார்த்தேன். ஒரு 90-100 செக் பண்ணோம்னா, 90-100லேயே நம்ம க்ரூஸ் பண்ணோம்னா
எவ்வளோ மைலேஜ் வருதுன்னா ஹைவேயில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 42.7 அந்த மாதிரி வந்துச்சு மைலேஜ். கொஞ்சம் எப்படி சொல்கிறது, அதிகமாக இல்லை கம்மியான்னு சொல்லிட்டு தெரில. ஆனால் எனக்கு நான் டெய்லி இப்படி எனக்கு ஓகே தான், அந்த மைலேஜ் ஓகே தான். உங்களுக்கு எப்படி சொல்ல தெரில. நான் பார்த்தீங்கன்னா அந்த டெய்லியும் காலேஜ் போகிறோம்ல, அது ஆவரேஜ் ஸ்பீடாக ஓட்டுறதுனால எனக்கு கொஞ்சம் மைலேஜ் நல்லா வரும், 40+ மைலேஜ் வரும். அதனால் எனக்கு மேனேஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. மற்றபடி ஹைவேலாம் லூசுப்பே ஹைவேலலாம் மைலேஜ் நல்லா தான் தருதுங்க. அதே பாருங்களேன், இப்போ 90 மெயின்டைன் பண்ணுறப்போ 42 தருதுன்னா, அதே நம்ம 80-90 ஓட்டினா எப்படி தருன்னு யோசிச்சு பாருங்கள். இப்போ மைலேஜ் இட் டிபெண்ட்ஸ் ஆன் நம்ம ஸ்பீடு தான், நம்ம ஓட்டுறதை பொறுத்து தான். ஃபஸ்ட் கீழே நீங்கள் அடித்து ஓட்டுறதும் இல்லை லாஸ்ட் கீழேருந்து புல் பண்ணுறதும் 2 டிஃப்ரெண்ட் இருக்குது. ஃபஸ்ட் கீழே நீங்கள் அடிச்சு எப்படி ஃபஸ்ட் கீழே 40 வரைக்கும் போயிட்டு ஆர்பிஎம் லாக் இருக்க வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கீர் மாற்றினா அது பெட்ரோல் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக இதாகும். இதுவே அந்த 40 நீங்கள் தேர்ட் கீரில் போனீங்கன்னா ஃபியூல் நம்மளுக்கு எப்படி சொல்கிறது கொஞ்சம் நல்லா சேவ் ஆகும்ல. ஸோ மைலேஜ் பொறுத்த வரைக்கும் தான், இவ்வளோ தான். எனக்கு பரவாயில்ல, மைலேஜ் ஓகே தான் எனக்கு. ஆனால் அன்றைக்கி ஒரு நாள் 390 எடுத்துகிட்டு போனேன் காலேஜுக்கு. அதில் ஆவரேஜ் 30 தாண்ட மாட்டேங்குது, அந்த நம்ம எவ்வளோ ஸ்லோவாக ஓட்டினாலும். அப்போ தான் நினச்சேன் பரவாயில்லப்பான்னு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு 390 நம்ம KTM 390 நல்ல மைலேஜாக தான் வரும்னு நினைக்கிறேன். இப்போ ஏதோ ஒரு கண்டென்ட் வாரத்துக்கு ஒரு 2 வீடியோ இல்லை வாரத்துக்கு ஒரு வீடியோஸை போட்டணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். நான் ரெக்கார்ட் ஆகும்னு சொல்லிட்டு தெரில, ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குன்னு நம்புகிறேன். வாரத்துக்கு ஒரு வீடியோஸ் போட்டால் தான் இப்போ எனக்கு கொஞ்சம் நல்லா போகணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வண்டியோட கம்ஃபர்டபுள், தென் பார்த்திங்கன்னா வேறு என்ன இருக்குது. வண்டி பொறுத்த வரைக்கும் எனக்கு நேக்கடு பைக்னால உங்களுக்கு எந்த ஒரு வலியும் தெரியாது. வலி தெரியும், லாங்கெலாம் போனீங்கன்னா உங்களுக்கு பட் பெயின் வர தான் செய்யும். அது கொஞ்சம் நிறுத்தி போகிற மாதிரி செய்யும். பட் பெயின் எப்படி சொல்கிறது, ரொம்ப நேரம் உட்காந்துக்கனால அந்த பெயின் வர தான் செய்யும், அது பிரச்சனை இல்லை. மற்றபடி இந்த வண்டியில் சொல்லிட்டு எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஃபேஸ் பண்ணல. நான் மேஜராக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேர் பார்ட்ஸு சர்வீஸு நான் வந்து அதிகம் சொல்ல. சர்வீஸு மற்ற அந்த நம்ம பார்ட்ஸோட ரேட்லாம் கரெக்டு தான். அந்த பார்ட்ஸுக்கும் லேபர் போடுவாங்க பாருங்கள், அதுதான் ஓவர் ரேட்டடு, அநியாயம் பண்ணுவாங்க. அது மட்டும் தான் எனக்கு ஒரு மைனஸு. அப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டியோட ஸ்பேர் பார்ட்ஸ் ரேட்டும் தனித்தனியாக ஹேண்டில் பாரு, கிராஷ் கார்டெலாம் சும்மா உடையாது, போர் அடித்தா உடஞ்சிக்கும் போலக்கு, அது மூடி கத்தமாக உடையும் போலக்கு. ஸோ KTM பொறுத்த வரைக்கும் அந்த பார்ட்ஸோட ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதான் இப்போ வண்டி எடுத்து ஒரு 7 சர்வீஸ் பண்ணுறேன், 6 முடிச்சிட்டேன். 6ஆ 7ஆன்னு தெரில, 6 தான் நினைக்கிறேன், 6 இல்லை 7 தான் இருக்கும். ஸோ ஜென்ரல் சர்வீஸாக கரெக்டாக பண்ணிட்டேன். இப்போ நான் நெக்ஸ்ட்டு இந்த 35-200 ஓடிச்சில்ல, இது அப்படியே 36 வந்தோடனே அடுத்த சர்வீஸ் விட்டுருவேன். கரெக்டாக 5500 இல்லை 6000 சர்வீஸ் விட்டுருவேன் நான். அப்போ தான் வண்டி கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் சர்வீஸ் கொஞ்சம் பெரிய முயற்சியாக வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா வண்டியில் கொஞ்சம் அந்த டீ ஸ்டெம் கொஞ்சம் எனக்கு பெண்ட் ஆகிருக்கு. அந்த டீ ஸ்டெம் மாற்றணும், கோன்செட் மாற்றணும், இந்த ஹேண்டில் பார் மாற்றணும். இந்த கிளிப்பு வந்து எப்படியோ உடஞ்சிருக்கு, பிரேக் ஆகிருக்கு இந்த கிளிப்பு மட்டும். இந்த கிளிப்பு எங்கேயோ உடஞ்சிருக்கு, தெரியுதான்னு சொல்லி தெரியல உங்களுக்கு. அந்த கிளிப்பு மாற்றணும். தென் ஜென்ரல் சர்வீஸு, 2 பிரேக் பேட்ஸும் மாற்றணும். பெரிய பார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போதைக்கு நீங்கள் இது எடுக்கிறதா இருந்தால், இந்த வண்டி எடுக்கிறதா இருந்தால் நீங்கள் எப்படி சொல்கிறது, இந்த காஸ்ட்டுக்கு நீங்கள் டாமினர் 250, அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் 20,000 போட்டிங்கன்னா டாமினர் 400 எடுத்துடலாம். இப்போதைக்கு ரேட்டுக்கு சொல்கிறேன். இல்லை டியூக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிங்கன்னா எடுக்கலாம். அதுவும் இப்போது அநியாயம் நடந்துச்சுங்க. கலரை மாற்றன்ற பேரில் கன்றாவியான கலர் விட்டுருங்க. எனக்கு சுத்தமாக பிடிக்கல. உங்களுக்கு பிடிச்சிக்கான்னு சொல்லி தெரியல, எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அந்த ஆரஞ்ச் ஸ்கீமு என்ன இலவனே தெரில. இந்த டேங்க்கில் ஆரஞ்சு விட்ருக்காங்க 390னா ஒரு கலர் ஆனால் ரீசனபிளாக இருக்குது, நல்லாயிருக்கு. அந்த ஃபுல் பிளாக்கு அது வந்து நல்லாயிருக்கு. ஃப்ரேம் மட்டும் ஆரஞ்சு வரும்னு நினைக்கிறேன், அது கரெக்டாக எந்த கலர்னு தெரில. அந்த கலர் கூட இந்த ஒரு கலர் மட்டும் தான் கொஞ்சம் ஓகேவான்னு தோணுச்சு. மற்ற எந்த கலரும் ஒயிட்டு ஆரஞ்சு ஒரு மிக்ஸ் விட்ருந்தாங்க. பாடி அதெல்லாம் எனக்கு பிடிக்கலப்பா. ஏன் கலர் இப்படி பார்த்தாங்க தெரியல. அந்த ஃப்ரண்ட்டு மக்காடு இருக்குல்ல, அது ஆரஞ்சில் கொடுத்துருக்காங்க. கேட்டகரிக்கான பிரேக்கிங்கு எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். பவரும் ஓகே தான். இப்போ எனக்கு வந்து இது வந்து ரொம்ப கம்மியான பவர் மாதிரி தெரியுது ஓட்டுறப்பெல்லாம். ஏன்னா கொஞ்சம் நிறையா வண்டி ஓட்டி பழகி இது ஓட்டுறதுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் மைலேஜ் பொறுத்த வரைக்கும் சந்தோஷமாக இருக்குது. அது ஒன்று மட்டும் தான் சந்தோஷம்.
வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் வேறு என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியோட டயர் செக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 110 150 தான் வரும். ஐ மீன் ஃப்ரண்ட்டில் 110 பேக்கில் 150 வரும்ல. அது நம்ம ஸ்டாக்கில் வந்து MRF FZ வரும். அது எனக்கு தெரிஞ்சு எனக்கு அந்த டயரும் பிடிக்காது. எப்படி சொல்கிறது, பிடிக்காம சொல்லுவேன். அது எப்படின்னா MRF லைஃப் நல்லா வரும். க்ரிப்னஸ் எப்படி பார்த்தீங்கன்னா MRFலாம் அந்த பேட்டர்ன் தேயாது, உங்களுக்கு பேட்டர்ன் தேயாது. ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த க்ரிப்பு குறைஞ்சிரும். ஏன்னா இப்போ ஏக்கடியோட 390 அப்படி தான் இருக்குது, க்ரிப்பு குறைஞ்சி. ஏக்கடி ஆமாம் 390 இருக்குல்ல, RC 390, அதுலேயும் அப்படி தான். வண்டி க்ரிப்பு எல்லாம் அப்படியே தான் இருக்கும். வண்டியை போட்டு வளைச்சிங்கன்னா அப்படி இழுத்துக்கிட்டு போவோம் வண்டி எங்கேயோ. சாதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா 10,000 கிலோமீட்டர் ஓட்டிட்டு நல்லா பர்னோட தேய்ச்சிட்டு அப்போலோ ஆல்ஃபா நான் போட்டிருக்கேன். இப்போ எனக்கு இப்போ ஓகேன்னு தெரியுது, காஸ்ட்டுக்கும் அதுக்கும் கரெக்டாக இருக்குது அப்போலோ ஆல்ஃபா வச்சோன்னு. ஸோ ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா 2 செட்டுமே 13,000 மாற்றினேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு மட்டுமே 20,000 ஓடி இருக்குது. 13,000 13,000 23,000 33,000 22,500 கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஃப்ரண்ட் மட்டும். ஆனால் பேட்டர்ன் அப்படியே தான் இருக்குது. பேக்கு மாற்றிட்டேன். பேக்கு மாற்றி ஒரு 2,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி நினைக்கிறேன். மாற்றிட்டிங்கன்னா எனக்கு ஓகேவா தோணுது. இப்போ வந்து அப்போலோ ஆல்ஃபா சொன்னால் டிமாண்டில் இருந்துச்சு, இப்போ கொண்டு வராங்க கொஞ்சம் கொஞ்சமாக. ஏன்னா புதுசாக ட்ராம்ப்லர்னு ஒரு மாடல் லான்ச் பண்ணாங்க, ஆஃப் ரோட் டயரு. அது லான்ச் பண்ணுறதுக்காக அந்த ப்ரொடக்ஷன் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தாங்க போல இருக்குது. ஸோ இப்போ கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருச்சு. அது இப்போ நான் வாங்குறப்ப ரேட்டு பார்த்தீங்கன்னா 10,000 தான் வாங்கினேன் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த ஃபஸ்ட்டு அப்போலோ ஆல்ஃபா பேர் வாங்கினல அப்போ. இப்போ பார்த்தீங்கன்னா பேரே 10,700 11,000 கிட்ட போயிடுச்சு. அப்பா இந்த டிமாண்ட் யூஸ் பண்ணி அவங்க இஷ்டத்துக்கு ரேட் வைக்கிறாங்க டயர்ஸ்லாம். தெரிஞ்ச கடையில் வாங்கலாம், நீங்கள் ரேட்டு கம்மி பண்ணி வாங்கலாம். மற்றபடி ஆனால் அப்பா அவ்வளோதான். மற்றபடி போனீங்கன்னா ரோட் 5 போடலாம். நம்ம ரோட் 5 விட்டால் மிச்சின் பைலட் சீட் இருக்கும். இது ரெண்டும் ஓகே தான். அதை விட்டால் மெஜிலர் இருக்குது. மெஜிலர்ப்பா மெஜிலாம் தாங்கவே தாங்காது. சந்திர வண்டிக்கு போட்டிருந்தோமே, ஐ மீன் மெஜிலாம் ஸ்டாக்கோட 390 வரும்ல, அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. நம்ம நல்லா ஓட்டுறவங்களா இருந்தீங்கன்னா தாங்காது. லாங் டிரைவ்லாம் சல்லுன்னு தெரிஞ்சிடும். அது நான் ஓனர்ஷிப் வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில, தோன்றலாம் சொல்லிகிட்டு இருக்கேன், அவ்வளோதான். மோஸ்ட்லி இதே போதுன்னு நினைக்கிறேன். இப்போ கொஞ்சம் வியூஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக போகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது கொஞ்சம். அதனால் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோரும். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க. புதுசாக பார்க்குறவங்க இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிக்கும் கன்ஃபார்ம் சேனல். ஸோ அவ்வளோதாங்க. அந்த ஓனர்ஷிப் வீடியோன்றது ஒன்றும் பெருசாலாம் இல்லை. சரி, ஏதோ நீங்கள் 4-5 கமெண்ட் பார்த்தேன், சரி போடுவோமேன்னு சொல்லிட்டு தான் 30,000லேயே போட வேண்டியது. 50 கிலோமீட்டர் இன்னும் ஓடிடுச்சு. இப்போ தான் போடுறேன். ஸோ பார்த்து எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து இந்த இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு டிஎம் பண்ணுறேன். உங்கள் ஐடி தெரிஞ்சுன்னா கொஞ்சம் டிராஃபிக் டீசெண்டான இடமா போயிட்டேன்னா நல்லாயிருக்கும். ஸோ இப்போ மணி வண்டி வந்து பெண்டிங் பண்ணி முடிச்சுட்டான். அந்த வண்டியை நான் வந்து விளாக்னு போடல மீன்ஸ் அது நான் மதுரை போனப்போ அவன் டெலிவரி எடுத்தான் பெயிண்டிங் முடிச்சுட்டு. அந்த வண்டி இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது. அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து அப்படியே உங்களுக்கு இது போடுறேன், ஒரு விளாக் போடுறேன். மணி வண்டி வரும், சேன் வண்டி வரும், எல்லாமே பெயிண்டிங் வரும். தாறுமாறாக மாடிஃபிகேஷன் ஆகுது எல்லா வண்டியும். கலரை பார்த்தா சதறி. இப்போது மோஸ்ட்லி இன்னும் 1 or 2 வீக்ஸில் அந்த வீடியோஸ்லாம் வரும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ நான் எதாவது முடிக்கலாம்னு நினச்சிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்குன்னு நம்புகிறேன். நான் வேறு டவுட் இருந்தால் கேளுங்க கன்ஃபார்ம் இன்ஸ்டாவில். எனக்கு இது அப்புறம் என்ன பேசுன்னு தெரில. ஸோ வண்டியை பற்றி ஜென்ரலாக சொல்லிட்டேன், எனக்கு என்னென்ன ஃபேஸ் பண்ணேன்னு சொல்கிறேன். மற்றபடி எனக்கு எதுவும் சொல்ல தோணலை. அதான் போட்டு வாங்குதா, திடீர்னு நல்லா வெயில் இருக்குது, திடீர்னு நல்லா மழை பெய்யுது. நான் இந்த ஃப்ளிப்ஃப்ளாப் தான் போட்டிருக்கேன்னா அது வேறு நல்லா இதாகுது, டேன் ஆகுது, காலுக்கு கடுப்பாகுது. உடம்பு ஃபுல்லாக கருப்பான என்ன எங்கேத்த போகிறது நான். வண்டி எரியுது வேறு அந்த வண்டி ஹீட்டுக்கு. அவ்வளோதாங்க கைஸ், இந்த வீடியோ நான் இதெல்லாம் முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ நல்லா கன்ஃபார்ம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்து நம்புறேன். ஓகே, ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிட்டு அதை அப்படியே ஆல் போட்டு போயிருங்க. ஸோ மீண்டும் அடுத்தது சந்திப்போம். முதல் வைக்கும் டடா பாய், பீஸ். கமெண்ட்டில் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாமே இன்ஸ்டாவில் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் இதுக்கு மேலே நான் பண்ணுவேன். நெஞ்சுக்குள்ளே வருவேன். அடுத்த புல்லட் உங்கள் புல்லட்டு நெஞ்சுக்குள்ளே வருவேன். அப்போ பாருங்கள், மறுபடி வந்துட்டாரியா என் ஐயாண்டுவீங்க. ரைட்டா? வரட்டா மாமே.